அண்மை செய்தி. தொகுதி மறுவரையறை தொடர்பாக அனைத்து கட்சி எம்பிக்களுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். அனைத்து கட்சி எம்பிக்களுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொகுதி மறுவரையறை தொடர்பாக அனைத்து கட்சி எம்பிக்களுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக அனைத்து கட்சி எம்பிக்களுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டார். கலைவாணர் அரங்கில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தாவேக அரசின் ஆதரவு கட்சிகளின் எம்பிக்கள் மட்டுமே பங்கேற்றனர். திமுக, அதிமுக, தேமுதிக, மதிமுக கட்சிகளின் எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணித்தனர். தொகுதி மறுவரையறை தொடர்பாக அனைத்து கட்சி எம்பிக்களுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தாவேகாவின் தோழமை கட்சிகளின் எம்பிக்கள் மட்டுமே பங்கேற்றனர். கலைவாணர் அரங்கில் நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுக, அதிமுக, தேமுதிக, மதிமுக கட்சிகளின் எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணித்தனர். இதுகுறித்த முழு விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், இப்பொழுது தொகுதி மறுவரையறை தொடர்பான இந்த ஆலோசனை கூட்டமானது நடந்து வருகிறது. இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற இந்த தொகுதி மறுவரை தொடர்பான நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டம் முடிவு பெற்றிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் சரியாக 3 மணிக்கு தொடங்கிய இந்த ஆலோசனை கூட்டம் 2 மணி நேரத்திற்கு பிறகு நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்குமாறு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்தமாக இருக்கக்கூடிய 57 நாடாளுமன்ற, மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனிப்பட்ட முறையிலும் கடிதம் எழுதியிருந்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இந்த தொகுதி மறுவரையால் தமிழகத்தில் என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும், அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வகையில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் என்பது தொடர்பான பரிந்துரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்க வேண்டும் என அறிவித்திருந்தார். இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் கூட திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் ஆகிய 5 கட்சிகளை சேர்ந்த 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். அதனை தவிர்த்து தமிழக வெற்றி கழக அரசுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் IUML உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பதாக இருந்தது. அதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா மற்றும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காரணத்தினால் பங்கேற்க முடியவில்லை என்ற ஒரு கடிதத்தையும் வழங்கியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மொத்தமாக 19 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் அரசிடம் வழங்கியிருக்கிறார்கள். தற்போது வரை இந்த தொகுதி மறுவரை தொடர்பான சட்ட திருத்த மசோதா என்பது எப்போது வரவிருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இதனை காரணமாக கொண்டு தற்போதைய தமிழகத்தினுடைய தலையாய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து கட்சி கூட்டத்தை விவாதிக்க வேண்டும் என கூறி இந்த கூட்டத்தை பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் புறக்கணித்திருக்கிறார். அதே நேரத்தில் திமுகவை பொறுத்தவரையில் தொகுதி மறுவரை தொடர்பான முடிவை பொறுத்தவரையில் திமுகவினுடைய முந்தைய நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதாலும் இது குறித்து விவாதிக்க மேலும் எந்த விதமான விஷயமும் இல்லை என்பதாலும் இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்திருந்தது. அதிமுகவும் எந்த ஒரு அறிக்கையை சொல்லாமல் தற்போது திசை திருப்பக்கூடிய நாடகங்களில் தாவேக அரசு ஈடுபட்டிருப்பதாக கூறி தங்களுடைய புறக்கணிப்பை செய்திருக்கிறது. 19 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அந்தந்த கட்சி சார்பில் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு 3 முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. 1971ஆம் ஆண்டு
எடுக்கப்பட்ட கணக்கீட்டின் அடிப்படையில், மக்கள் தொகை கணக்கீட்டின் அடிப்படையிலேயே இந்த தொகுதி மறுவரையறை நடைபெற வேண்டும். அதே நேரத்தில் தமிழகத்தில் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுக்கான அந்த பகிர்வு என்பது குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன் தொடர்ச்சியாகவே இன்றைய தினமும் அதனை ஒட்டியே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்ட விவகாரம் தொடர்பாகவும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பாகவும் தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக செய்திக்குறிப்பு வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.